Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான KFC ஸ்டைல்ல பொட்டேட்டோ ஃப்ரைஸ் தாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பொட்டேட்டோ ஃப்ரைஸ் செய்ய நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட தோல் சீவி எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கோட தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல சேர்த்து கழுவிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரேடியா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்லைஸை இதுல டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுல நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஃப்ரையை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பொட்டேட்டோ ஃப்ரைஸையும் எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, வீட்லயே ஈஸியான KFC ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. வெறும் 10 நிமிஷத்துல பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.